சென்னை பெருங்குடியில் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தை களத்தில் இருந்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். சென்னை வேளச்சேரியிலிருந்து கடற்கரை வழியாக செல்லக்கூடிய மின்சார ரயிலில் இன்று காலை 8:45 மணி அளவில் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டது. ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தால் ரயில் பெட்டியில் 5வது பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டு அந்த 5வது பெட்டி முழுவதுமாக தீ விபத்தால் சேதமடைந்தது. உள்ளே இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக பலத்த சேதம் என்பது ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இன்று விடுமுறை நாள் என்பதால் ரயிலில் பயணம் செய்த பயணிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் ரயிலில் பயணம் செய்த யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் வந்து ரயில் பெட்டியில் ஏற்பட்ட தீயை முழுவதுமாக அணைத்தனர். அதே போன்று தீயணைப்பு வீரர்களும் தீயணைப்பு வாகனங்களும் இந்த இடத்த பகுதிக்கு வருவதற்கு தாமதம் ஏற்பட்டதாக ரயில் பயணிகளும் இந்த பகுதி மக்களும் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து தீ விபத்துக்கான காரணம் என்னவென்று ரயில்வே அதிகாரிகளும் தீயணைப்பு வீரர்களும் தொடர்ந்து அதற்கான விசாரணைக்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பறக்கும் ரயிலில் லட்சக்கணக்கான பேர் பயணம் செய்யக்கூடிய இந்த வழி மார்க்கத்தில் கூடுதலான பாதுகாப்பு சேவைகளை ரயில்வே அதிகாரிகள் ஏற்படுத்த வேண்டும், தகுந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ரயில் பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ராஜ்குமார்.